ஸ்கேல்னால் எனக்கு இன்ச்சஸில் தெரியும், சென்டிமீட்டரில் தெரியும். அது என்ன இந்த மினியேச்சர் ஸ்கேல்? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த மினியேச்சர் ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸை ரொம்ப சுருக்கி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1:6 இருக்கும் அண்ட் 1:4 இருக்கும். ஸோ இதோடைய இப்போ இன்ச் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதை வந்து 0 to 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 0 to 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்ச்சஸாக கிடைக்கும். இதுதான் நம்ம 1 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மினியேச்சர் ஸ்கேலில் வந்து அந்த 1 இன்ச்சுன்றது எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். வெறும் இந்த 1/4 இன்ச்சு தான் இந்த 1 இன்ச்சுன்றது, இந்த 1:4 ரேஷியோ. அதுவே வந்து இந்த 1:16 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த இடம் தான் வந்து 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3. ஸோ இந்த 1 பாருங்கள், இந்த 1 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ உங்கள் பேட்டர்ன்ஸை சுருக்கி போடணும், உங்களோட இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் வந்து சுருக்கி போடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்தமாரி மினியேச்சர் பேட்டர்ன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1:60. நான் இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி போட்ட மினியேச்சர் பேட்டர்ன் இது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட்டிருக்கேன். அதுவே வந்து 1:4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய பேட்டர்ன், இது எவ்வளோ பெரிய பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்ட் 1லே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்தமாரி ஒரு சின்ன ஃபேப்ரிக்லேயே என்னால் இந்த பேட்டர்ன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து பார்த்துக்க முடியும். இதோட மேஜர் ரீசன் நான் வந்து சுடிதாருன்னு இல்லை, நான் வந்து ஒரு புது பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அது எப்படி வரும்னு எனக்கு ஐடியா கிடையாது. நான் புதுசாக உருவாக்கி தான் இருக்கேன். அது எப்படி எனக்கு அவுட்புட் கிடைக்குன்னு ஐடியா கிடையாது. நீங்கள் ஒரு டவுட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா 100% கரெக்டாக வரும்ன்றதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. ஏன்னா அந்த பேட்டர்னே நீங்கள் புதுசாக தானே உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம மினியேச்சர் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அது அவுட்புட் எப்படி வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் மீட்டர் உங்களுக்கு ஒரு 500-600 இருக்குன்னா அதை உங்களால் வேஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன பீஸ் காடா துணியை ஏதோ ஒரு துணியில் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதோடைய என்னென்ன மைனஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது ஒரு மேஜர் ரீசன். இன்னொரு ரீசன் வந்து எதுக்கு நம்ம மினியேச்சர் பண்ணுறோன்னா, நீங்கள் ஆல்பம்லாம் டைலரிங் கிளாஸில் ஆல்பம் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்தமாதிரி மினியேச்சர் பேட்டர்ன்ஸ் தான் வேணும். ரொம்ப பெரிய கார்மெண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த 1:6 ரேஷியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நோட்டில் ஒட்ட போகிறோம் அந்த மாதிரினா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்றினா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு A3 ஷீட்டை வாங்கி நீங்கள் அதில் வந்து இந்தமாரி கார்மெண்ட்டை கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை திஸ் ஃப்ரம் விமலா ராஜவர்மன்.